என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு உணவை பற்றி தான். கீரைகளில் நிறையா இருக்குது. முருங்கைக்கீரை இருக்குது, அகத்திக்கீரை, மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை, பசலக்கீரை, இப்படி நிறைய கீரைகள் இருக்குது. அந்த கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, அதாவது ஆங்கிலத்தில் கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ இந்த வெந்தயக்கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இந்த கஸ்தூரி மேத்தியை என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் இந்த பன்னீர் பட்டர் மசாலா, க்ரீன் பீஸ் மசாலா அதுக்கெல்லாம் போடுவாங்க. கடைசியாக அதை க்ரஷ் பண்ணி இது பண்ணி போடுவாங்க. நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த வெந்தயக்கீரையை பச்சையாக, அதாவது பசுமையாக நம்ம உணவில் எப்படி அதை சேர்த்துக்கும் பொழுது அதனுடைய நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது. அடுத்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. பாலூட்டும் தாய்மார்கள் இந்த வெந்தயக்கீரையை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யுதுன்னா, பால் உற்பத்தி ஆகுது. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் இந்த வெந்தயக்கீரையை சாப்பிட்றதன் மூலமாக இந்த இரத்தத்தில் உள்ள சர்க்கரை கட்டுக்குள் வருது. அடுத்து கண் பார்வை நல்லா தெரியுது. வயிறு சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள், அதாவது குடல் அலர்ஜி, அடுத்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியா பயன்படுது. முக்கியமா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் பொழுது அந்த நரம்பு தளர்ச்சியானது குணமாகுது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை கொண்ட இந்த வெந்தயக்கீரை உடல் சூட்டை தணிக்கிறது. உஷ்ண வெப்பமாக இருக்கக்கூடிய உடல் சூடு மிக்கவர்கள் இந்த வெந்தயக்கீரையை சாப்பிடும் பொழுது உடல் உஷ்ணமானது தணிக்கப்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வெந்தயக்கீரையை அதனுடைய நிறம் மாறாமல் எப்படி நம்ம குழம்பா வச்சு உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ செய்முறையாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெந்தயக்கீரைக்கு தேவையான பொருட்கள்: இந்த வெந்தயக்கீரை. அந்த வெந்தயக்கீரை நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கட்டாக கொடுப்பாங்க. அதில் நம்ம இலையை மட்டும்தான் ஆஞ்சிடணும். அந்த காம்பெல்லாம் போடக்கூடாது. இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்து அதை நான் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 10 வெங்காயம், அப்புறம் பூண்டு 3, தக்காளி 2 தக்காளி, அப்புறம் நான் வீட்டில் தயார் பண்ண இந்த குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இந்த வெங்காய வடகம். அதை நம்ம வதக்கிறப்ப இதை இந்த வெந்தயக்கீரைக்கு போட்டு சேர்த்து வதக்கணும். நான் முதல்ல செஞ்சு காமிச்ச அந்த வேர்க்கடலை குழம்புல கடைசியாக வடகத்தை தாளித்து ஊற்றினேன். ஆனால் இந்த வெந்தயக்கீரை குழம்புக்கு நம்ம மசால் வதக்கும் பொழுது அதை போடணும். ஒவ்வொரு குழம்புக்கும் ஒரு மெத்தட் இருக்குது மக்களே. அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற நான் விரும்புகிறேன். இப்போ வானொலியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இந்த எண்ணெய் நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். அதனால் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் முதல்ல கடலெண்ணெய் ஊற்றிருக்க மக்களே, அதில் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கிறேன். இதை போட்டு நம்ம முதல்ல இதை வதக்கணும். இது ஓரளவு வதங்கின உடனே அடுத்து நம்ம இந்த தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு இதை வதக்கணும். ரொம்ப நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை மக்களே. ஓரளவு நமக்கே தெரியும், ஓரளவு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் இந்த வெங்காய வடகம் அது இவ்வளோ ஒன்று போடுறேன். பாருங்கள் மக்களே, இந்த இது இவ்வளோ போடுறேன். இந்த வடகத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கழுவி வச்சிருக்கிற இந்த வெந்தயக்கீரை, இந்த கீரையை போடணும். இதைத்தான் மக்களே காய வச்சு உலர்த்தி அதை பொடி பண்ணோன்னா அதை கஸ்தூரி மேத்தின்னு நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் விற்கிறாங்க மக்களே. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நல்லா போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் மக்களே, நான் நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல கீரை அவ்வளவா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இது நான் 2 பேருக்கு தகுந்த இது செய்கிற மக்களே. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். அதனால் 2 பேருக்கு தகுந்த இது. ஆனால் நமக்கு ஒரு கட்டாக தான் கொடுப்பாங்க மார்க்கெட்டில். நம்ம அதை வாங்கி மீதி எல்லாம் வீணாக்காமல் நம்ம அதை கழுவிட்டு நல்லா உலர்த்தி காய வச்சு
அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணி நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த பட்டர் பீன்ஸ், அந்த இது க்ரீன் பீஸ் மசாலா, அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் சப்பாத்திக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம அதை செஞ்சுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு பார்த்திங்களா மக்களே. இதுக்கப்புறம் நான் தயார் பண்ண இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து கம்மியாக தான் போடுறேன் மக்களே, ஏன்னா கொஞ்சம் தானே இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் அது போதும். அதை போட்டுட்டு இதை லேசாக வதக்கிட்டு இது ஆறின உடனே நம்ம அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் என்ன போட்டு தாளிக்கிறதுங்கிறத நான் அப்புறம் பார்ப்போம் மக்களே. வெந்தயக்கீரை குழம்புக்கு வந்து வெந்தயக்கீரை, வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த வெங்காய வடகம் எல்லாம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா. அதை அரைச்சி இந்த விழுதாக எடுத்தாச்சு. இப்போ வாணலி அடுப்பில் வச்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறீங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதோட கொஞ்சம் இந்த பாருங்கள் இவ்வளோ ஊற்றிருக்கேன் குழம்புக்கு தகுந்த மாதிரி. கடுகு, உளுந்து அது போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம வதக்குறோம். அந்த விளக்கெண்ணெய் ஊற்றவும் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் சேர்ந்து இந்த வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஊற்றணும். மக்களே எப்படி கலரில் இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு இதை ஊற்றிட்டு இந்த மிக்சிக்கு தேவையான தண்ணி, அது என்ன தண்ணின்னா அரிசி களைஞ்ச களநீர் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து. அந்த தண்ணியை நம்ம மிக்சியை கழுவி ஊற்றணும். கீரை வந்து அதாவது வெந்தயக்கீரையுடைய குழம்பு வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த கீரையுமே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஓவராக வந்து நம்ம வதக்கக்கூடாது. ரெண்டாவது, இப்போ வந்து நீங்கள் பீன்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த கீரையாவது நீங்கள் பருப்போடு சேர்த்து நீங்கள் குக்கரில் வைக்கும் பொழுது ஒரு சின்ன டிப்ஸு என்னன்னு கேட்டால், அந்த பச்சை மாறாமல் நமக்கு அந்த கீரையெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் வந்து இந்த சர்க்கரை ஜீனின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 விசில் மட்டும் வைங்களேன். அந்த பசுமை மாறாமல் அந்த கீரை அப்படியே இருக்கும். அதே மாதிரி பீன்ஸாக இருக்கட்டும், காய்கள் வந்து அப்படியே பச்சை மாறாமல் இருக்கும். இப்போ இந்த வெந்தயக்கீரையை வந்து நான் அதிகமாக வதக்கலை. வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு, வடகம்லாம் வதக்கிட்டு கடைசியாக இதை போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. கொதிச்சு வர்றப்பயே ஓரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. நம்ம இதை வதக்குனதுனால நம்ம ரொம்பவும் வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விட வேணாம். சாதாரணமாக ரொம்ப வெந்தயத்தை வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா கசப்பு தட்டும்பாங்க இல்லையா, இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடுறோம். உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம இந்த ஊற்ற போகிற அந்த 1 டீஸ்பூன் புளி தண்ணீர் அது கண்டிப்பாக ஊற்றணும். பாருங்களேன் 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நீங்கள் வந்து உப்பு, உரப்பு இதெல்லாம் போதுமானு நீங்கள் பார்த்துக்கங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1.5 டீஸ்பூன் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது பத்தலை, உங்களுக்கு உரப்புக்கு தகுந்ததுன்னா தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு கிண்டி ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். அது ஒன்றும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. இது வந்து இப்போ எல்லாமே எங்களுக்கு தகுந்த உரப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணேன். கடைசியாக நான் இந்த கருவேப்பிலை பொடி அதை வந்து தூவிடுறேன். ஏன்னா எல்லா குழம்பு வச்சாலும் காய் வச்சாலும் நம்ம வந்து கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இதை ஒரு கிண்டிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.
இந்த வெந்தயக்கீரை குழம்ப நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதாவது சின்ன உங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கூட புளி சாதம் நம்ம கிளறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூன் நெய்யை மட்டும் ஊற்றிருங்க. அற்புதமாக தேவாமிர்தமாக இருக்கும் மக்களே. நீங்கள் சாப்பிட்றப்பே கூட நான் அந்த தூதுவளை குழம்பு, இந்த பிரண்டை, இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் 1 ஸ்பூன் நெய்யை மட்டும் ஊற்றி நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா நீங்கள் சொன்னது உண்மையிலேயே சரியான ஒரு கருத்தாக தான் இருக்குன்னு நீங்கள் உண்மையிலே உணர்வீங்க. இல்லை நேயர்களே, இந்த வெந்தயக்கீரை குழம்ப வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்படி நிறம் மாறாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நமக்கு முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இப்படி கீரைகள் தான் தெரியும். நான் என்ன வர வர என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கும் நூற்றுக்கணக்கான கீரைகளை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எந்தெந்த கீரைகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்குது, எந்தெந்த நோயை விரட்டுதுங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நான் சொல்ல போகிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.